இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்னும் மிக சொற்ப நாட்களிலே ஆண்டவருடைய இந்த பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சியிலே நாம் திளைக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு யோசேப்பை போல அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. கிமு 44வது ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஜூலியஸ் சீசர் தன்னுடைய மனைவி கல்புனியாவோடு படுத்திருக்கிறார். இரவிலே திடீரென்று தன்னுடைய மனைவி கல்புனியா ஏதோ உளறுவதைப் போல பிதற்றுவதைப் போல ஒரு சத்தம் கேட்டு ஜூலியஸ் சீசர் அவரை தட்டி எழுப்புகிறார். அம்மா என்ன ஆச்சு, ஏதோ பெனாத்திக்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அப்போது தூக்கத்திலிருந்து அலறி எழுந்த அந்த கல்புனியா அழுது அங்கலாய்க்கிறார். அன்பரே, தயவு செய்து நாளை நடைபெறக்கூடிய செனட் கூட்டத்திற்கு நீங்கள் போக வேண்டாம். நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். நீங்கள் இரத்த வெள்ளத்திலே மிதந்து என்னுடைய மடியிலே குத்துயிராக கிடப்பதைப் போல ஒரு கனவு, தப்பான ஒரு கனவை நான் கண்டேன். எனவே தயவு செய்து நாளை நீங்கள் அந்த செனட் கூட்டத்துக்கு போகாதீங்க என்று அவரை எச்சரிக்கிறார். சரிம்மா, விடு, படு, பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு காலையிலே எழுந்த ஜூலியஸ் சீசர் தன்னுடைய நெருங்கிய நண்பன் அந்த புரூட்டஸ் வருகிறார். அவரிடத்திலே சொல்கிறார், நாளைக்கு இன்றைக்கு நடைபெற கூட்டம் நடைபெறாது, அதை கேன்சல் பண்ணு என்று சொல்கிறார். அப்போ உடனடியாக இவன் நயவஞ்சகமாக பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நடைபெற கூட்டத்தை நீங்கள் ஒருவேளை நீக்கினால் நீ ஒரு கையாலாகாத அரசன் என்று எல்லாரும் உங்களை தப்பாக பேசுவாங்க. எனவே கண்டிப்பாக இந்த செனட் கூட்டத்தை நடத்தித்தான் தீர வேண்டும் என்று நயவஞ்சகத்தோடு அவரை சொல்லுகிற பொழுது இவரும் சரி, இது தன்மான பிரச்சனை, கையாலாகாத தனம் என்று யாராவது சொன்னால் ஒரு மனிதனுடைய தன்மானத்தை சீண்டி பார்ப்பது. அரசன் சொன்னான். உடனே இல்லை, நடக்கட்டும், பரவாயில்லை என்று கூட்டம் அன்றைக்கு நடக்கிறது. இவனும் அந்த ஜூலியஸ் சீசர் அந்த கூட்டத்திற்கு, செனட் கூட்டம் நடக்கின்ற இடத்திற்கு புரூட்டஸோடு நடந்து போகிறார். அப்போது இந்த ஜூலியஸ் சீசருக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதன் நடைபெறக்கூடிய அந்த வஞ்சகம், தீய மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சதி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள். அதை அறிந்த அவன் ஒரு துண்டு சீட்டிலே அதை கொண்டு வந்து ஜூலியஸ் சீசருடைய கையிலே கொடுக்கிறான். இதை நீங்கள் தனியாக நீங்கள் மட்டும் படிங்க என்று ஒரு எச்சரிக்கை நோட்டீஸை அவருடைய கையில் கொடுக்கிறான். அதை வாங்கி ஏதோ மனு கொடுக்கிறார் என்ற நினைப்பில் அதை மற்ற காகிதங்களோடு அதை சேர்த்து வைத்துவிட்டு இவனும் ஜூலியஸ் அரசர் அந்த செனட் கூட்டத்துக்கு போகிறார். பிறகு வரலாறு நமக்கு தெரியும். நயவஞ்சகர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவர் மீது பாய்ந்து அவரை கொலை செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கனவிலே தன்னுடைய மனைவிக்கு எச்சரிக்கப்பட்டு அதை அந்த மனைவி சொன்னபோது ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் அதன்படி செயல்படாததால் ஜூலியஸ் சீசர் பரிதாபமாக இறந்தான் என்பது வரலாறு. நயவஞ்சகத்திலே சாகடிக்கப்பட்டான் என்பது வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது யோசேப்புக்கு கடவுளுடைய தூதர் எச்சரிக்கிறார். அதை உடனடியாக செவிசாய்த்த யோசேப்பு கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதையெல்லாம் தேர்ந்து தெளிந்து அதை செயலாக்கம் கொடுக்கிற ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. என்னென்ன செய்தி, அவர் எதை அங்கே ஆண்டவருடைய தூதர் சொன்னதை செயல்படுத்தினார் என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது முதலிலே யோசேப்பை பற்றி சொல்லக்கூடிய திருவிவிலியத்தின் ஒரே ஒரு வார்த்தை, யோசேப்பு நேர்மையாளர். ஏன் நேர்மையாளர் என்று யோசேப்பை நாம் சொல்லுகிறோம் என்று நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கிற போது
திருவிவிலியத்தின் அடிப்படையிலே யார் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் நேர்மையாளர். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாம் தெரியும். தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின் அந்த கன்னி மரியாள் அவர்கள் திருமணம் செய்யாமல் கூடி வாழாமலே கருவுற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அறிந்தபோது மிகுந்த வேதனைப்படுகிறார், வருத்தப்படுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்பது ஒரு நீண்ட நாளைய கனவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் என்னுடைய கணவர் வர வேண்டும், இப்படியெல்லாம் என்னுடைய மனைவி எனக்கு வர வேண்டும் என்று பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒருவருடைய வாழ்வில் அது முழுவதுமாக தவிடுபொடியாகிற பொழுது எவ்வளவு வேதனை, வருத்தம், துன்பம் அவருக்கு இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனாலும் இவருடைய வாழ்வில் அங்கே யூதருடைய சமுதாயத்திலே ஒரு பெண் அங்கே திருமணம் புரியாமல் கருவுற்றிருக்கிறார், தவறான ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் கல்லார் எறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நமக்கு மிக அழகாக சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இதுபோல ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தால் மனமுறிவு சீட்டு எழுதி அவரை விலக்கிவிடலாம். இப்படிப்பட்ட 2 செயல்பாடு இருந்தாலும் கூட யோசேப்பு அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். நேரடியாக எல்லார் முன்னாலேயும் அவரை அசிங்கப்படுத்த, ஒருவருடைய தன்மானத்தை பற்றியோ அல்லது ஒருவரை பற்றி தரக்குறைவாக மற்றவர் மத்தியிலே பேசக்கூடாது என்று அதை அவர் இரக்க குணம் அங்கே அவருக்கு அதிகமாக இருக்குது. எனவே தான் யோசேப்பு நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே நாம் எல்லாரும் கடவுள் முன்னால் நிற்கின்ற பொழுது அங்கே கெட்டவர்கள் நேர்மையாளர்கள் வலப்புறம் இடப்புறம் பிரிக்கிறார். நேர்மையாளர்களை நோக்கி, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள் என்று நீண்ட பட்டியலை சொல்கிற போது அந்த நேர்மையாளர்கள் கேட்பார்கள், நீர் எப்பொழுதெல்லாம் பசியாயிருந்து நாங்கள் உணவு கொடுத்தோம், தாகமாக இருக்கும்போது தண்ணீர் கொடுத்தோம் என்று கேட்கிற போது, சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆக இரக்க குணம் உள்ளவர்கள் நேர்மையாளர்கள். யோசேப்பு நேர்மையாளர், இரக்கத்தோடு கன்னி மரியாவை, அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு இது தூய ஆவியால் தான் என்று கடவுளுடைய திருவுளத்தை அங்கே தெரிந்து கொண்டபோது உடனடியாக தன்னுடைய மனைவியாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதைத்தான் நற்செய்தி தெல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நேரடியாக அல்ல, கனவில் எச்சரித்த போது அதை ஏற்றுக்கொள்கிறார். நாம் திருவிவிலியத்தை எடுத்து படிக்கிற போது கனவிலே ஆண்டவர் பேசுவது மிக பல இடங்களில் நமக்கு மேற்கோளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனும் அவருடைய சகோதரியும் யோசேப்புக்கு எதிராக, மோயிசனுக்கு எதிராக முறையிடுகிற பொழுது நான் அவனோடு கனவில் பேசுவேன் என்று என்னாகமத்திலே சொல்லப்படுகிறது. எனவே கடவுள் கனவின் வழியாக மனிதரிடம் பேசுகிற மேற்கோள்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இங்கு அதையும் யோசேப்பு அறிந்தவராக கடவுளுடைய அந்த எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை மிக அழகாக நிறைவேற்றுகிற ஒரு மனிதராக இருக்கிறதை இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல இறை திருவுளம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அது நம்முடைய திருச்சபையினுடைய வழிநடத்துகிற திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், நமக்கு ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது நம்முடைய குடும்பத்திலே பெரியவர்களாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு சில காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிற போது இது இறைவனுடைய திருவுளம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு செயலாக்கம் கொடுக்க யோசேப்பை போல நாம் முன்வர வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இதோ ஆண்டவருடைய உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் மகன் இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்த அந்த மாபரன் இயேசுனுடைய மழலை பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் கடவுளுடைய அன்பு கண்ணால் காணக்கூடிய விதமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே. எனவே அத்தகைய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய இயேசு மகனைப் போல, அன்னை மரியாளை போல, யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில்
இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான வாழ்க்கை சூழல்களில் நாம் உணர்ந்து கொண்டு அதை வாழ்வாக்க முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.